தீபகற்பத்தில் நிலநடுக்கங்கள் மர்சிங் பிளவு மண்டலத்தில் ஏற்படுகின்றன. மெட் மலேசியா தகவல். குறைந்த வருமானம் பெறுவோரில் 70 விழுக்காட்டினர் தொற்றா நோயால் பாதிப்பு. அதிர்ச்சி தகவல். 100 ரிங்கேட் சாரா உதவி திட்டத்தில் 2வது நாளில் 9 லட்சம் பேர் 60 மில்லியன் ரிங்கேட் செலவிட்டனர். காணாமல் போன மலேசியா ஆகாய படை வீரர், பொதுமக்களின் உதவியை நாடும் காவல்துறை. தங்க வளையலை தொலைத்து விட்டாராம், அதற்காக குளத்தினரை வற்ற செய்த பெண்ணின் அலப்பறை. ஜகார்த்தாவில் பரபரப்பு. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மைகாட் மூலம் வழங்கப்பட்ட 100 ரிங்கேட் உதவி திட்டத்தின் கீழ் 2வது நாளில் நேற்றிரவு மணி 9:30 நிலவரப்படி நாடு முழுவதும் சுமார் 9 லட்சம் மலேசியர்கள் 60 மில்லியன் ரிங்கேட்டை செலவிட்டனர். 2 நாட்களுக்குள் 1.7 மில்லியனுக்கும் அதிகமான பெறுநர்கள் சாரா உதவியை பயன்படுத்தியதாகவும் மொத்த செலவு நாடு முழுவதும் 110 மில்லியன் ரிங்கேட்டை எட்டியதாக நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று 20 விழுக்காட்டினர் கூடுதல் பரிவர்த்தனைகளை செயல்படுத்த மைகாசே அமைப்பு மேம்படுத்தப்பட்டது. திறன் அதிகரித்த போதிலும் இந்த அமைப்பு இன்னும் பல இடங்களில் செயலாக்க நெரிசலை சந்தித்தது. நகர்ப்புறங்களில் உள்ள முக்கிய பல்பொருள் அங்காடிகள் மதியம் 1 மணி முதல் 2:30 மணி வரை அதிகமானோர் மைகாசே கணினி முறையை பயன்படுத்தியதால் உச்ச நேர நெரிசலை கண்டனர். நிலைமையை நிர்வகிக்க களத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கவும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு ஆதரவளிக்கவும் பெரிய பல்பொருள் அங்காடிகளில் மைகாசே ஊழியர்கள் நிறுத்தப்பட்டனர் என்று நிதியமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டது. வார நாட்களில் காலை போன்ற நெரிசல் இல்லாத நேரங்களில் பொருட்களை வாங்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். 100 ரிங்கேட் சாரா கிரெடிட் இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை செல்லுபடியாகும். நாடு முழுவதும் 7300க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களில் இதை பயன்படுத்தலாம். இது 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட 22 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்களின் மைகாட்டில் 100 ரிங்கேட் உதவித்தொகை வரவு வைக்கப்பட்டுள்ளது. பக்கா B40 திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு இலவச சுகாதார பரிசோதனைகளில் பங்கேற்ற 3,06,650 பேரில் கிட்டத்தட்ட 70 விழுக்காட்டினருக்கு குறைந்தது NCD எனப்படும் தொற்றா நோய்களுக்கான மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக செயல் இழப்பு போன்ற தொற்றா நோய்களின் ஒன்றின் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் இது மலேசியாவில் வளர்ந்து வரும் சுகாதார நெருக்கடியை காட்டுகிறது என புரொடெக்ட் ஹெல்த் கார்ப்பரேஷனின் டாக்டர் யூஸ்னி அரீஸ் தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறுவோரில் 4 ஒருவருக்கு நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு மற்றும் உடல் பருமன் போன்ற 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தொற்றா நோய்களுக்கான அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் பலர் தங்களுக்கு தொற்றா நோய்கள் இருப்பதை உணராமல் இருக்கலாம் என்று யூஸ்னி அரீஸ் சுட்டிக்காட்டினார். 2023 தேசிய சுகாதாரம் மற்றும் நோயுற்ற தன்மை கணக்கெடுப்பின்படி மலேசியாவில் உள்ள பெரியவர்களில் 2.5 விழுக்காட்டினர் 4 பெரிய தொற்றா நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் 40 விழுக்காடு நீரிழிவு நோயாளிகள் பரிசோதனை செய்யப்படும் வரை தங்கள் நிலை குறித்து அறிந்திருக்கவில்லை. தொற்றா நோய்கள் தனிப்பட்ட ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, தேசிய உற்பத்தி திறனையும் அச்சுறுத்துவதாக யூஸ்னி கூறினார். மலேசியாவில் 74 விழுக்காடு இறப்புகளுக்கு தொற்றா நோய்கள் காரணமாகின்றன என்பதோடு அவர்களில் பெரும்பாலோர் 35 முதல் 64 வயதுடைய பெரியவர்களாவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தலை சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று கூடும் கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் ட்ரேட் எக்ஸ்போ 3 செப்டம்பர் தொடங்கி 7 செப்டம்பர் வரை சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் கோலாகலமாக நிறைய பெருவிழாக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது. உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க. வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க. சுத்ரா மால் ஜோஹர் பாரு ஜோஹரில் 80% கழிவு, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
நேற்று அதிகாலை SKVE சாலையில் நிகழ்ந்த பயங்கர விபத்தில் 4 நண்பர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 44 வயதுடைய ப. மகேந்திரன், 41 வயது ச. சிவநாதன், 43 வயது சு. கோபு, 43 வயது ப. திவாகர் ஆகியோரே அந்த இணைப்பிரியாத நண்பர்களாவர். தலோ பங்லிமா காராங் நோக்கி சென்று கொண்டிருந்த பிக்கப் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதியதில் மூவர் வாகனத்தில் சிக்கிய நிலையிலேயே இருந்தனர். மோதலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் மேலும் ஒருவர் வாகனத்தில் இருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டு விபத்தில் பலியானார். தகவல் அறிந்த உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்த 4 மீட்டனர். அவர்கள் அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதை மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. தீபகற்ப மலேசியாவில் ஏற்படும் நிலநடுக்கங்கள் அனைத்தும் மெர்சிங் பிளவு மண்டலத்திலேயே மையமிட்டிருப்பதாக மலேசிய வானிலை ஆராய்ச்சி மையமான மெட் மலேசியா கணித்துள்ளது. இதுவரை ஜொஹோரில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் சிறிய நிலநடுக்கங்களே. அவை குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கவில்லை என தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் இயக்குனர் ஜெனரல் டத்தோ அப்துல் அலீம் அம்சா கூறினார். ஆகஸ்ட் 24 முதல் நேற்று முன்தினம் வரை ஜொஹோர் சிகாமாட்டை சுற்றி வலுவற்ற ஒரு சிறிய நிலநடுக்கமும் நிலநடுக்கத்துக்கு பிந்தைய 5 சிறிய அதிர்வுகளும் பதிவாகியுள்ளன. அவை ரிக்டர் அளவை கருவியில் 2.5 முதல் 4.1 வரை இருந்தன. முதல் தடவையான ஆகஸ்ட் 24 அன்று ஜொஹோரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது ஜொஹோர் தவிர்த்து நெகிரி சம்பிலான், மலாக்கா மற்றும் தெற்கு பஹாங்கை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் அதிர்வுகள் உணரப்பட்டன. எனினும் பின்னர் ஆகஸ்ட் 27 முதல் நேற்று முன்தினம் வரை ஜொஹோரில் ஏற்பட்ட பின் அதிர்வுகளுக்கு நெகிரி சம்பிலான், மலாக்கா அல்லது தெற்கு பஹாங்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக மெட் மலேசியாவுக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றார் அவர். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கடந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக கூறப்படும் மலேசிய ஆகாயப்படை வீரரை RMAF தேடும் பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறை தற்போது பொதுமக்களின் ஒத்துழைப்பை கோரியுள்ளது. காணாமல் போன 27 வயதான முகமது அமார் முகமது அரிஃபின் இறுதியாக கடந்த ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று ஸ்லாங்கோர் பாத்தாங்காலி அருகே உள்ள சுங்காய் கிடோங்டோங்கில் காணப்பட்டார் என்று செர்டாங் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஃபாரிட் அமாட் கூறினார். ஆகஸ்ட் 22ஆம் தேதியன்று அவர் RMAF-இல் நடத்தப்பட்ட பயிற்சியில் கலந்து கொண்ட பின்னர் 25ஆம் தேதி RMAF-க்கு திரும்பவில்லை என்றும் 23ஆம் தேதியன்று 3 நண்பர்களுடன் சுங்காய் கிடோங்டோங்கில் குளிக்க சென்றுள்ளார் என்றும் அறியப்படுகின்றது. வெளிர் நிறத்தோல், நேரான தலைமுடி மற்றும் சுமார் 175 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட காணாமல் போன ஆடவரை பற்றிய தகவல் அறிந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறையினரை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். Celica Stretch Mark Lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. மது போதையில் தனது ஹோண்டா காரை ஓட்டி சென்ற போது 4 வாகனங்களை மோதியது தொடர்பில் ஆடவர் ஒருவரை போலீசார் தடுத்து வைத்துள்ளனர். பயான் லபாஸ் ஜலான் கினாரியில் நேற்றிரவு மணி 11:55 அளவில் நடந்த இந்த சம்பவத்தை தொடர்ந்து 55 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழி கைது செய்யப்பட்டதாக பினாங்கு மேற்கு வட்டார போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சசாலி அடாம் தெரிவித்தார். அந்த நபர் ஒரு புரோத்தோன் X70 மற்றும் டிவைன் மெர்சி தேவாலயத்தின் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பொது கார்களையும் மோதியுள்ளார். சம்பவம் நடந்த இடத்தில் பயான் லபாஸ் போக்குவரத்து போலீஸ்காரர்கள் அந்த சந்தேக பேர்வழியை கைது செய்தனர். ஆயர் இத்தாம் டேசா கிமிலாங்கி சேர்ந்த அந்த ஆடவர் கைது செய்யப்பட்ட போது அவரது உடலில் காயங்கள் எதுவும் இல்லை. அதோடு இதற்கு முன் குற்ற பின்னணி எதனையும் அந்த ஆடவர் கொண்டிருக்கவில்லை என சசாலி அடாம் தெரிவித்தார்.
Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my ஜகார்த்தாவில் இருக்கும் பெண் ஒருவர் குளத்தில் தனது வளையலை தொலைத்துவிட்டு பின்பு அவ்வளையலை மீட்டெடுப்பதற்காக அந்த குளத்து நீரை வற்ற செய்த சம்பவம் சமூக ஊடகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வறண்ட குளத்தை சுற்றி பலர் வளையலை தேடுவதற்காக அலைந்து கொண்டிருக்கும் காட்சி சமூக ஊடகத்தில் தற்போது வைரலாகி வருகின்றது. சில மணி நேர தேடுதலுக்கு பின்பு அவ்வளையில் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் வலைத்தளத்தில் பரவி வரும் அக்காணொளியின் கீழ் நெட்டிசன்கள் பலதரப்பட்ட எதிர்மறை கருத்துக்களை பதிவிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் பெண்ணின் வளையலுக்கு ஒரு குளம் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற இணையவாசி ஒருவரின் கிண்டலான கருத்து பதிவு பொதுமக்களை வெகுவாக ஈர்த்துள்ளது.